ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மைக்ரோஸ்கோப் பற்றி. நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா டூல்ஸுமே வந்து கவர் பண்ணிட்டோம். இது வந்து நான் என்னோடய சர்வீஸ் ஸ்டேஷனில் யூஸ் பண்ணுற மைக்ரோஸ்கோப் வந்து D75D. இந்த மைக்ரோஸ்கோப் வந்து மெக்கானிக் பிராண்டோட. இந்த மைக்ரோஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிளாரிட்டி வைஸு, குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, இந்த டாப் ஏரியாவில் நமக்கு வந்து டஸ்ட் வந்து போகுது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி டேப் வச்சு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். மற்றபடி இதோட கிளாரிட்டி எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் வந்து டெக்னீஷியன் வந்து இந்த இதிலலாம் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் கூட பார்த்தேன். நான் வந்து இதை வந்து ஒரு 1.5 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரல. கிளாரிட்டியும் நல்லா தான் இருக்குது. இதுலேயும் அதே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இதில் என்னென்னா ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா காம்பேக்டாக இருக்கும், சின்ன மைக்ரோஸ்கோப். இதில் நான் யூஸ் பண்ணுற கேமரா பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹெச்டி கேமரா மெக்கானிக்கோடது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த 4K கேமரா. நீங்கள் ஒரு லோ காஸ்ட், ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் 14,500 13,500 இந்த ரேஞ்சுக்கெலாம் கிடைக்கிது. உங்களுக்கு ஸ்கோப் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து வாங்கிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குற மைக்ரோஸ்கோப் என்னென்னா கிளாசிக் மைக்ரோஸ்கோப் MC75T. இது வந்து ரொம்ப காலமாக டெக்னீஷியன் மத்தியில் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான மைக்ரோஸ்கோப். இன்னை வரைக்குமே இது வந்து மார்க்கெட்டில் வந்து கிடச்சிச்சின்னா இன்னும் நல்லா சேல்ஸே ஆகும். இந்த மைக்ரோஸ்கோப் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 2 இயர்ஸுக்கு மேலே ஒர்க் ஆகிட்டுருக்கு. மைக்ரோஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பெருசாக ஃபால்ட் வராது. ஏன்னா அதில் ஒன்றும் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்ஸ் எல்லாம் கிடையாது. மெக்கானிக்கல் ஸ்கோப்புங்கிறதுனால நமக்கு வந்துட்டு லைஃப் நல்லா தான் வரும். MC75Tயும் வந்து நம்மள்ட்ட இருக்க பெரும்பாலான ஸ்கோப்பு MC75T தான். இது வந்து 45 வந்து ஜூம். இப்போ வந்து லேட்டஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 55, 65, 75 கூட சில இதெல்லாம் கிடைக்கிது. இது வந்து நார்மல் ரேஞ்சு ஸ்கோப். உங்களால் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா நீங்கள் இதோட ஜூம் லெவல் அதிகம் உள்ளதே வாங்கிக்கலாம். இல்லை நான் இது மினிமம் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து D75T இல்லைனா MC75T இதில் ஏதாவது ஒரு மைக்ரோஸ்கோப் நீங்கள் வாங்கிக்கலாம். RF4ங்கிற மைக்ரோஸ்கோப்பில் கூட நல்லா இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக சிப் லெவல் பண்ணுறீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு மைக்ரோஸ்கோப் வேணும். இந்த மாதிரி டூல்ஸ் ரிலேட்டட் வீடியோ